ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. திகடச் சக்கர செம்முகம் மைந்துலான் சகடச் சக்கர தாமரை நாயகன் அகடச் சக்கர இன்மணியா உரை விகடச் சக்கரன்மை பதம் போற்றுவாம். அருவமும் உருவும் ஆகி அநாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அதுவோர் மேனியாக கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். கச்சியப்பர் அருளிய கந்தபுராணத்தில் இன்று விந்தம் பிலம் புகு படலம். இப்படலம் விந்தியமலை கொண்ட செருக்கால் அகத்தியர் அதனை பாதாள உலகத்தில் புக செய்தலை கூறுகிறது. சிறப்புடைய தமிழ் மொழியை வளர்த்த அகத்திய முனிவர் இமயமலையிலிருந்து புறப்பட்டு மலை குகைகள் நிறைந்த தேவகிரி பக்கத்தில் சென்று இறந்தவர்களுக்கெல்லாம் கருணையுடன் தனது மூலமந்திரமாகிய திரு 5 எழுத்தை உபதேசித்து அதன் பொருளை உணர்த்திய சிவபெருமான் எழுந்தருளும் காஷி நகரினை அடைந்தார். காஷியில் எழுந்தருளும் விஸ்வநாதரின் தாமரை மலர் போன்ற திருவடிகளை பணிந்து வணங்கி அங்கிருந்து புறப்பட்டு விந்திய மலையின் ஒரு பக்கத்தில் வந்தடைந்தார். வானலாவி விளங்கும் விந்திய மலையை பார்த்து, நான் பொதிகை மலைக்கு சென்று தங்கியிருக்க நினைத்து வந்துள்ளேன், சிறிது வழி அளித்தருள்வாயாக என்று கேட்டார் அகத்தியர். அதற்கு விந்தியமலை, குறுகிய வடிவம் கொண்ட முனிவரே, உனக்கு பயந்து வழி கொடுக்க மாட்டேன், எனது வலிமையை நீ அறியவில்லை, திரும்பி செல்வாயாக என்று ஏம்பியது. இதை கேட்டதும் அகத்தியர் நகைத்து சிவபெருமானையே பற்றுக்கோடாக நினைத்து கையை உயர்த்தி சத்தியலோகம் வரை நீட்டினார். தவத்தின் ஆற்றலால் அன்றி பெரும் பயன் பெறத்தக்கது வேறு பெரும் பொருளும் உண்டோ? தேவர்கள் அதிசயிக்கும் வண்ணம் அகத்தியர் விந்திய மலையின் மேல் தன் உள்ளங்கையை நீட்டி வைத்து வலிமையுடன் ஊன்றி அழுத்த அம்மலை ஆதிசேஷன் உள்ள பாதாளத்திற்குள் புதைந்தது. விந்தியமலை தன் குற்றத்தை உணர்ந்து கொண்டு அச்சம் அடைந்து, உம்மை வழிபடாது இழந்து பேசியதை கருணையுடன் மன்னிப்பீர்களாக என்று வேண்டியது. நான் எப்பொழுது மேலெழும்போது உரைப்பீர்களாக எனவும் வேண்டியது. அச்சமயத்தில் அகத்திய முனிவர், நான் இவ்வழியே சென்று திரும்பும் பொழுது நீ மேலெழும்புவாய் என்று நல்ல முறையில் சிரித்தவாறு கூற தேவர்கள் மலர் மழை பொழிந்தனர். அகத்தியர் தொடர்ந்து தென் திசையில் உள்ள புதிய மலைக்கு செல்வது பற்றி சிந்திக்கலானார். விந்தியம் பாதாளத்திற்கு சென்றதால் வானம் தெளிவானது. கதிரவனின் தேரும் ஒளியும் பரவியது. தேவர்களும் கதிரவனும் கைகூப்பித் தொழுது துதித்தனர். தங்களால் எங்கள் துன்பம் நீங்கியது என மகிழ்ந்து வணங்கினர். அகத்திய முனிவர் பொதிகை மலை செல்ல தொடர்ந்து தென்திசை நோக்கி வரும்பொழுது, மலைகள் சூழ்ந்த குடகு நாட்டிற்கு வரும்பொழுது வில்வலன் வாதாவி ஆகிய இருவரும் தங்கள் உயிரை இழக்க அகத்திய முனிவர் வரவை கண்டார் என கூறி விந்தம் பிலம் புகு படலம் நிறைவடைகிறது. அடுத்த பதிவில் வில்வலன் வாதாவி வதைப்படலம் பற்றி பார்ப்போம். கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறுகை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏரிய மஞ்சை வாழ்க யானைத்தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்கு உலகம் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோஹரா. நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவணபவ முருகாச்சரணம். திருச்சிற்றம்பலம்.